அழகே சமந்தா, இன்னைக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை கிடக்கு. முருகன் வேற லீவ் போட்டான். நான் தான் இன்னைக்கு நைட்டு தோட்டத்துல படுக்கணும். இல்லைன்னா திருடையவனாவது வந்து போட்டிருக்கிற காய்கறிலாம் எடுத்துட்டு போயிடுவான். என் செல்ல குட்டி, நீனே நைட்டு நீ ஏன் தனியா படுத்துக்கோ, சரியா? நான் போயிட்டு காலையில தான் வருவேன். காலையில மாமனுக்கு மீன் குழம்பு செஞ்சு வை. இந்த சமந்தாவை எப்படி கலட்டி விடுறதுன்னு தெரியல. சரி பாப்போம். ஏற்கனவே 2 கலட்டி விட்டோம். இது நமக்கு என்ன பெரிய விஷயமா? இதையும் நம்ம கலட்டி விட்டுறலாம். காலையில தான் வர முடியும். பண்ணையார் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருந்தாங்க. 3வது ஒரு மனைவி தான் இந்த சமந்தா. தோட்டத்துல சூப்பரா இருக்குது. சரி போய் படுத்து தூங்கலாம். ஏய் அக்கா, இந்த கிழமை நம்ம வாழ்க்கைய சீரழிச்சுட்டான். இவன் நம்ம சும்மா விடக்கூடாது. இப்ப 3வது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இவனுக்கு நாம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணோம். ஆமாண்டி ஜானகி, இவன் என்னை ரொம்ப ஏமாத்திட்டான். நானே ஏமாந்து போயிட்டேன். நானே போய் இவனை தூக்கிட்டு வரேன். டேய், நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. நானே இன்னைக்கு உன்னைய என்ன பண்றேன் பாரு. பண்ணையாரு என் வாழ்க்கையை சீரழிச்சு, என் அக்காவோட வாழ்க்கையும் சீரழிச்சு, இப்ப 3வது ஒரு பொண்ணையும் நான் உன்னைய விட மாட்டேன். நான் வாரேன். பொருளா பொறு. நான் என்ன செய்யறேன்னு பாரு. நான் வாரேன், இப்ப வாரேன். உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு? எத்தனை பேரோட வாழ்க்கைய நீ இப்படி பண்ணிட்ட? நீ நல்லா தூங்குறியா? உனைய நாங்க என்ன பண்றோம்னு பாரு. இனி நீ யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. உனைய ஏய் தூக்குடி. நீ இங்கிட்டு தூக்கு, நான் அங்கிட்டு தூக்குறேன். தூக்கு தூக்கு தூக்கு. போ, இவனை கொண்டு போய் எங்கிட்ட போட்டு விட்டு வந்துருவான். பழச்சிருவான் அவனை. ஐயோ மாமா, இப்படி என்னை தனியா விட்டு போயிட்டீங்களே. நான் என்ன பண்ண மாமா? நான் என்ன பண்ண? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க.